ரொம்ப குறிப்பா இன்னைக்கு சி.வி. சண்முகத்தோட செய்தியாளர் சந்திப்புல தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. அவர்கள் பேச வந்தாங்க. இவர் அலட்சியப்படுத்திட்டார். அதை சரியா எடுத்துட்டு போகல. அந்த கூட்டணி அமைந்திருந்தால் நாம் வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்ற தொனியில பேசுறாரு. கூட்டணி தேடி வந்தவங்க, கூட்டணி பேச வந்தவங்களை இவர் சரியா அரவணைக்கல அப்படின்றாரு. அதுக்குள்ள தேமுதிகவையும் சொல்றாரு. 1/2% கட்சி அப்படின்னு சொல்லி அவங்களை அவமதித்ததாகவும் சி.வி. சண்முகம் சுட்டி காட்டுறாரு. ஆனா ஆரம்பத்தில் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய விவாதங்கள்ல பேசியிருக்கோம். யார் கூட்டணி பேசினாங்க, அதிமுக தான் விரும்பி போச்சு அப்படின்றதும், தாவேகா வந்ததா வரல அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய எழுந்த நிலையில சி.வி. சண்முகம் சொல்ற இந்த கூற்று தாவேகா தான் கூட்டணிக்கு வந்தாங்க அப்படின்றத எப்படி பாக்குறது சார்? அதாவது கூட்டணிக்கு வந்தார்கள் என்று இன்றைக்கு சி.வி. சண்முகம் அவர்கள் குறிப்பிடுறார். பட் அதுக்குள்ள இன்னொரு கோணம் இருக்கு. முதல்ல கூட்டணி கட்சிகளை உதாசீனப்படுத்தினாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படுத்தினார். அது நமக்கே தெரியுது. புதிய தமிழகம் கட்சியை ரொம்ப மோசமாக சொன்னார். 23, 25 தொகுதிகள்ல சேர்த்து 31,000 ஓட்டு தான் வாங்கினாங்கிறாங்க. அந்த வார்த்தைகளுக்கு பின்புதான் புதிய தமிழகம் சவுத்துல அதிகமா ஓட்டு வாங்கணும்னு வேலை பார்த்தாங்க. இந்த முறை 60 தொகுதிகளை ஏதோ போட்டிட்டு 1.25 லட்சம் ஓட்டு எடுத்திருக்காங்க. அப்ப அது மாதிரி கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தட்டி கழித்தார். தேமுதிகவை சரியா டீல் பண்ணிடலாம், அந்த புள்ளி சரியானது. 1/2% ஓட்டு தான். பட் அந்த 1/2% என்பது கிட்டத்தட்ட 2021 சட்டமன்ற தேர்தல் மதிப்பீடு. போன பார்லிமெண்ட் தேர்தல் அவர்களோடு கூட்டணியில் இருந்தார்கள். பட் அந்த கட்சியும் கூட இருந்தா வேண்டுமானால் 2-3 சீட்டுகள் சவுத்துல நார்த்ல கொஞ்சம் கை கொடுத்திருக்கலாம். பட் இதுதான் பாமக இருக்கேன்னு இவர்கள் நினைத்திருக்கலாம். பட் தேமுதிக சென்ற இடம் 10 சீட்டு வாங்கி ஒண்ணுதான் ஜெயிச்சிருக்காங்க. அதையும் நம்ம பொறுத்து பார்க்கணும். வீசியது விஜய் அலை. பட் அதை விட முக்கியமா விஜய் வந்தார், இவர் மறுத்தளித்தார், அல்லது இவர் சரியான முறையில் டீல் செய்யல அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட அது சி.வி. சண்முகம் அவர்களுக்கு பொதுக்குழுவே ஒரு பதில். கடந்த டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி அதிமுகவோட பொதுக்குழு கூடுது. அந்த பொதுக்குழுல முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுறாங்க. அந்த தீர்மானம் டிசம்பர் 10 போட்ட தீர்மானம். கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை, கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்தும் அதிமுக தான் முடிவெடுக்கும். இது தீர்மானம் 2. அதுல 4 அல்லது 5வது தீர்மானம் நினைக்கிறேன் சார். இன்னொரு தீர்மானம் போடுறாங்க, கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முடிவெடுப்பார். இப்படி பொதுக்குழுல ஒரு தீர்மானம் போட்டு அதுல அவ்வளவு பேரும் கையெழுத்தம் போட்டுட்டு அந்த தேர்தல் முடிவுகளுக்கு எடப்பாடியை மட்டும் பொறுப்புக்குள்ளாக்குறது சரியான அணுகுமுறையில. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி கட்சிகளை சரியான முறையில டீல் செய்யலையா? டீல் செய்யல, அதுல சந்தேகமே இல்லை. பட் அதை தாண்டி அதுக்காகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை குற்றம் சொல்றதுங்கிறது அதிமுகவோட பொதுக்குழுல சி.வி. சண்முகம் அவர்கள் உள்ளிட்ட எஸ்.பி. வேலுமணி அவர்கள் உள்ளிட்ட எல்லாரும் சேர்ந்து போட்ட தீர்மானம் தான் டிசம்பர் 10ஆம் தேதி நடந்த பொதுக்குழு தீர்மானம். அந்த தீர்மானத்துல சொல்றாங்க, கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை, கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகளை அதிமுக தான் முடிவெடுக்கும், கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. அப்படி ஒரு தீர்மானம் போட்டீங்கன்னா அதுல தேமுதிக வரணுமா தாவேகா வரணுமா, அது அவருடைய முடிவு. இன்னொன்று, தாவேகாவுக்கு அழைப்பு விடுத்தாரு. வெளிப்படையாகவே சொன்னாரு, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, பிரம்மாண்ட கட்சி நம்மளை தேடி வருது. அவர் அதற்கு மேல என்ன செய்வாரு? களத்தில் இல்லாதவர்களை பற்றி ஏன் பேசணும்னு விஜய் கடந்து போகிறார். அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரம் என்பது இன்றைக்கு தாவேகாவோடு தொடர்புடையதா மாறி நிற்கிறது. நீ அதிமுகவோட கூட்டணி பேசுறாங்க, அதனாலதான் நாங்க நகர்ந்துட்டோம் அப்படின்னு சி.வி. சண்முகம் அவர்கள் சொல்றாரு. இதே மாதிரிதான களத்துல தாவேகா எதிரரசியல் செய்தது. அதிமுகவை ஊழல் சக்தி நாங்களே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். களத்தில் இல்லாதவர்கள் மற்றும் வளர்னாரு. அப்ப அவரோடு சேர்றது எப்படி கொள்கை ரீதியாக சரியான முடிவாக இருக்கும்? அதிமுகவுடைய உட்கட்சி பிளவு என்பது தொடர்ந்து 10 தோல்விகளுக்கு காரணமாகி 11வது தோல்வியும் சந்தித்து விட்டது. இனி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இறங்கி வரணும். இங்க இருக்கிறவர்களும் அதிகாரம் என்கிற புள்ளியிலிருந்து நகர்ந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு அதிமுகவினர் அந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும். 1,05,00,000 வாக்குகள் போட்டிருக்காங்க. இல்ல, இப்ப சி.வி. சண்முகத்தோட வாதத்துல ஒரு நியாயம் இருக்கா இல்லையா? அப்ப அவரு கேட்கிறாரு, தோல்வியை இவர் ஒப்புக்கொள்ளணும், தோல்வி நடந்திருக்கு அப்படின்றத ஏத்துக்கணும். அந்த இடத்துக்கே அவர் தயாராக இல்லை. நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்ற இடத்துலதான் சொல்றாரு. மற்ற கட்சிகள்லாம் அதை வெளிப்படையா சொல்றாங்க, தோல்விக்கு நானே பொறுப்புன்னு கட்சி தலைமைகள் சொல்றாங்க. அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு இவர் ஏன் வரமாட்டேன்றாரு? 1. 2வது, ஒரு தோல்வி இருக்கு, தோல்வி நடந்திருக்கு அப்படின்னா அதை ஏன் அந்த தோல்வி நடந்தது அப்படின்றத ஆய்வு பண்றதுக்கே இவர் தயாராக இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு ஒரு கட்சியில அக்கறை இருக்க ஒரு சீனியர் லீடரோட ஆதங்கமா பாக்குறதுல என்ன தவறு இருக்கு? இல்ல, நிச்சயமா சார், சுய பரிசோதனை மிக மிக அவசியம். நீங்க அந்த சுய பரிசோதனை தலைமைத்துவத்தை கேள்விக்குறியாக்குறீங்க. நீங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, நானே தோல்விக்கு பொறுப்பு, வெற்றிக்கு எப்படி நான் பொறுப்போ தோல்விக்கும் நானே பொறுப்புங்கிறார். அதனுடைய ரிசல்ட் பாருங்க, யாருமே ஆமா நீங்க தான் தோல்விக்கு பொறுப்பு, அப்ப ராஜினாமா பண்ணுங்கன்னு கேட்கல. கட்சியில 36 பேர் கொண்ட குழு அமைக்கிறாங்க, குழுவினர் களத்துக்கு போறாங்க, ஆய்வு செய்யறாங்க, அது நடந்துருது. இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்விக்கு நானே பொறுப்புன்னா நீங்க தானே பொறுப்பு, ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்ல 25 பேர் கொண்ட குழு இருக்காங்களே, அவர் எப்படி அவர் பொறுப்பேற்பார்? அவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கடந்த காலம் ஒரு கிறிஸ்டி எடுத்து பார்த்தாலே
அவர் அரசு பணி, ஆட்சி பணியை விட கட்சி பணி, அந்த கட்சியுடைய தலைமைத்துவத்தை தக்க வைப்பது அப்படிங்கிறதுதான் அவர் குறியாக செயல்பட்டு வந்திருக்காரு. இதான் அவருடைய கடந்த கால வரலாறு. பட் சுய பரிசோதனை பண்ணணும். அந்த இடம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தப்பு. சி.வி. சண்முகம் அவர்கள் சொல்றது ரொம்ப சரியானதுதான். பட் அதை நீங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல இருந்து, மாவட்ட செயலாளராக இருந்து, தாவேக்கா பக்கம் நகராம இருந்து இந்த கேள்விகளை எழுப்பியிருக்கணும். அது எதுவுமே செய்யாம இன்னொரு கட்சி பக்கம் ஆதரவு நிலைப்பாடை எடுத்துவிட்டு இப்ப கேட்கறது வெறுமனே குற்றச்சாட்டா மாறிடும் அப்படிங்கறதுதான் விஷயமாக இருக்கு. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்விக்கு 100% பொறுப்பேற்கணும். ஆனா அவர் தான் கிட்டத்தட்ட தனி மனிதனாக டிராவல் பண்ணாரு. அவரை மட்டுமே முன்னிலைப்படுத்த தேர்தல். இன்னொன்று மிக முக்கியமா சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ஆட்சி பொற்கால ஆட்சி என்று அவரை நம்பிக்கொண்டு இருந்தார். தமிழக மக்கள், தமிழக அரசியல் நடக்கிற மாற்றங்கள், அரசியல் சூழல்கள் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு ஒன்று சொன்னாரு சார். சி.வி. சண்முகம் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டார். ரொம்ப முக்கியமா சர்வே எடுத்தாரு. சர்வே எடுத்து அவர் பாக்கெட்லயே வச்சுக்கிட்டாரு, யார்கிட்டையும் சொல்லல. அந்த இடம் நான் மறுக்கிறேன். நான் கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட சர்வே எடுத்த முடிவுகளை சொன்னார். இங்க கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியினுடைய அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற தலவாய் சுந்தரம் அவர்கள் ஒரு முறை என்கிட்ட பேசுறப்ப என்கிட்ட கேட்டாங்க, ஒரு சர்வே எடுத்திருந்தாரா எங்க பொதுச் செயலாளர், தாவேக்கா அந்த ஊர்ல 20% இருக்குங்கிறாரு, கன்னியாகுமரி தொகுதியிலே அவ்வளவு இருக்குமா சார், நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா அப்படின்னு கேட்டார். அவர் பல பேர்ட்ட சொல்லதான் செய்திருக்கிறார். சர்வே எடுத்த முடிவுகள் எல்லாம் சொல்லதான் செய்திருக்கிறார்கிறத நான் அன்று உணர்ந்து கொண்டேன். சோ அப்ப அந்த மாதிரியே நம்ம அணுக வேண்டியிருக்கு. பட் தோல்விக்கு 100% எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்கணும். கட்சியை மறுகட்டமைப்பு செய்யணும். நீங்க எதிர்கட்சி தலைவர் கூட இல்ல சார் இன்னைக்கு. நீங்க ஏன் இன்னமும் ராயப்பேட்டை ஆபீஸ்லயும் உங்களோட பசுமை வழி இல்லத்திலே உட்கார்ந்து இருக்கிறோம். மாவட்டம் தோறும் வாங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 3 நாட்கள் முகாம் விடுங்க, கட்சி தொண்டர்கள்ட்ட பேசுங்க சார். பயணம் போறாரு, தமிழ்நாட்டை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பயணம் போகிறார். கோயம்புத்தூர்ல ரேஸ் கோர்ஸ் சாலையில வாக்கிங் போறாரு. அதுக்கு பின்னாடி அதிமுக கட்சி அலுவலகம் இருக்கு. அங்கவே கட்சி அலுவலகத்துல உட்கார்ந்தாரா? 234 தொகுதியில் பயணித்தோம் அப்படின்னு பெருமையா சொல்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எத்தனை கட்சி அலுவலகத்துக்குள்ள போனார், எத்தனை மாவட்ட கழகங்களுக்குள்ள போனாரு, எத்தனை பேரூராட்சி அலுவலகத்துக்குள்ள, இது எதுவுமே செய்யாம அந்த பயணம் சரியான பயணமாக இருக்காது. அவர் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இல்லை. ஒரு தொண்டராக சிலுவம்பாளையத்தினுடைய ஊராட்சி செயலாளராக இருந்து இன்னைக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளரிடம் நோக்கி நகர்ந்திருக்கிறார். அப்ப கூடுதலாக அவர் உழைக்கணும். அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய பாலிடிக்ஸும் அவருக்கு தேவைப்படுகிறது. அதைத்தான் சி.வி. சண்முகம் அவருடைய கருத்துக்கள் நமக்கு உணர்த்துது. இல்ல அவங்க இப்ப சி.வி. சண்முகம் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயார், யாரையும் தனிப்பட்ட முறையில் நாங்க விமர்சனம் பண்ணல. என்னை பத்தி அவங்க கூட்டத்துல மிக தவறாகவும் இழிவாகவும் பேசுறாங்க, நான் அதை பத்தி கவலைப்படல. ஆனா நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணலன்னு சொல்ற அதே நேரத்தில் நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கோம். எங்க தப்பு நடந்தது, எப்படி சரி பண்றது அப்படின்றத பேசுறதுக்கு பொதுக்குழு செயற்குழுவை கூட்டினா தான் அதை பேச முடியும் அப்படின்னு அவர் கோரிக்கை வைக்கிறாங்க. அதுல என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், பொதுக்குழு செயற்குழுவை கூட்ட சொல்லி நீங்க என்ன சொல்ற சார், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லம் இவர்களுக்கு தெரியும். இவர்கள் இருக்கிற இடம் சிஎம்முக்கே தெரியுது. இவர்களுடைய அலுவலகம் எங்க இருக்குன்னு முதல்வர் விஜய் அவர்களுக்கே தெரியுது. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும். இவர்கள் மனமுத்து பேசிவிட்டால் பிரச்சனை முடிஞ்சிடும். நீங்க பொதுக்குழுவை கூட்டுகிற பொழுது அது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமைத்துவத்துக்கு விடப்படுகிற சவால். நீங்க பொதுக்குழுவை கூட்டணும்னு சொல்றீங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் நம்ம ஆதரவு கடிதத்திலே கையெழுத்து வாங்குறாங்க ஒரு திருப்பு. இன்னொரு பக்கத்துல பொதுக்குழுவை கூட்டிவிட்டு அவருக்கு மீதான பொதுச் செயலாளர் பதவிக்கு சேலஞ்ச் பண்ணுவாங்களோங்கிற அது சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தலைமைத்துவத்திற்கு யாரெல்லாம் ஆபத்தை ஏற்படுத்துவார்களோ என்று சந்தேகத்தோடு எப்பொழுதும் கட்சி நடத்துறாரு. செம்மொழி அவர்கள் உங்களுக்கு தெரியும், நம்ம ஊடகங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா பேசக்கூடியவர். செம்மொழி அவர்கள் அவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவு நிலைப்பாடுல தான் உறுதியாக இருந்தார். பட் அவரையே இவர்களால் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியல. அவர் கற்பூரம் கரைந்தாலும் கரையலாம், கட்சி கரையக்கூடாதுன்னு அறிக்கையோட வேண்டிய நிலைமை வந்துருச்சுல. சோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இறங்கி வரணும். பட் அதுக்கு பொதுக்குழுவை கூட்டுங்கிறது தீர்வு இல்லை. பொதுக்குழுவை கூட்டினாலே அந்த பொதுக்குழுவினுடைய அர்த்தம் தோல்விக்கு காரணம் சொல்லி ஒருவரை மட்டுமே குற்றச்சாட்டுவது. அதே நீங்க பொதுக்குழு இல்லாம சாதாரணமா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல நீங்க பங்கேற்க முடியாது. 26, 25 எம்எல்ஏக்களும் கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளர்களாக இருந்தவர்கள் எல்லாம் பதவி இழந்துட்டாங்க. அப்ப இந்த 25 மாவட்ட செயலாளர்களும் அதிமுக ஏற்கனவே இப்பொழுது எடப்பாடியிடம் இருக்கக்கூடிய யாரோ ஒருவரிடம் பேசி மத்தியஸ்தம் செய்து சமரச புள்ளியில இணையலாம். நீங்க அந்த பொதுக்குழுவை கூட்டுறதுங்கிறது எடப்பாடி இருக்கிறவரை அவர் கூட்ட மாட்டார். கிட்டத்தட்ட அடுத்த இந்த டிசம்பர் 10 நான் நினைவு சரியாக இருந்தா கடந்த அதிமுகவினுடைய பொதுக்குழு நடந்த டிசம்பர் 10ஆம் தேதி அடுத்த பொதுக்குழுவை நடத்துறதுக்கு தேர்தல் ஆணையத்தால் அவர்கள் டிசம்பர் 10 வரைக்கும் டைம் ஆகலாம். ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டணும். அதனால அவர்களுக்கு இன்னும் 5-6 மாதங்கள் இருக்கு. இதற்கிடையிலே அவர்கள் அதிமுக இந்த பிளவுபட்ட அணி 32 என்கிற எண்ணிக்கையை தொடாம ஒருவேளை விஜய் கட்சியில் அமைச்சரவை இலாக்காக்குள்ள போனாங்கன்னா நீதிமன்றத்துக்கு போவார். அப்ப நீதிமன்றத்தால இவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சபாநாயகர் செய்ய மாட்டாரு. அப்ப இது விஜய் அரசுக்கும் கிட்டத்தட்ட ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும். அப்ப பல சிக்கல்கள் இதற்குள்ள இருக்கு. ஒரு சட்ட சிக்கலுக்குள் அதிமுக சிக்க போகிறது. அதுதான் அதனுடைய எதிர்காலத்தை சவாலாக மாற்ற போகுது அப்படின்னு.
ஆனா சி.வி. சண்முகம் சொல்றாரு, எங்களை நீக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் அவருக்கு வந்து எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்ற அதே நேரத்தில் இன்னொன்னு சொல்றாரு, கையெழுத்து போட்டு வரவங்களை அவங்க மிரட்டுறாங்க, கையெழுத்து போட முன் வர்றவங்களை எடப்பாடி தரப்பு மிரட்டுது, யாரும் அச்சப்பட வேண்டாம், சட்ட ரீதியாக எல்லாமே நமக்கு தான் சாதகமா இருக்கு, நீங்க கையெழுத்து போடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அறைகூவலையும் இந்த இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல சொல்றாங்க. உண்மையிலே எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் அப்படின்றது என்னவா இருக்கு? சார், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர். அந்த அடிப்படையில் சட்டமன்றத்தினுடைய கொறடாவை அவர் நியமிக்க முடியும். நான் 3 புள்ளிகளாக இதை வரிசைப்படுத்துறேன். ஒன்று, சட்டமன்றத்தினுடைய கொறடாவை நியமிக்க முடியும். கொறடாவோட உத்தரவு, நீங்க நம்பிக்கை கோரும் தீர்மானத்துல தாவேக்காவுக்கு எதிராக வாக்களியுங்கள் என்பது. ஆனால் இவர்கள் ஆதரவாக வாக்களித்து விட்டார்கள். அப்ப இது என்னைக்குமே இவர்கள் இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிறதுனால சிக்கல். அதுவே 3/2 பங்கு, அதாவது 32 பேரா இருந்தா கட்சி தகவல் தடை சட்டம் பாய்ந்திருக்காது. இப்ப அந்த இடத்துல சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்புக்கு ஒரு சிக்கல் இருக்கு. அதனாலதான் இன்றைக்கு வரை அவர்களே எங்களோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாங்கிறாங்க. நீங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான்னா கொறடா அவர் போட்ட நபர் தானே. அப்ப அந்த இடத்துல சட்ட சிக்கல் ஒன்று, அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு. இன்னொன்று, இன்னைக்கு சி.வி. சண்முகம் அவர்கள் சொல்லக்கூடியது, கிட்டத்தட்ட ஓபிஎஸ் இபிஎஸ் சண்டை வந்தப்ப ஜெயலலிதா அவர்கள் மரணித்த தேதியிலிருந்து கணக்கெடுத்தாங்க, இங்கேயும் அப்படிதான் கணக்கெடுப்பாங்க, அப்படி எடுத்தாங்கன்னா நாங்க தான் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறார். அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல். ஆனா அப்படியான நடைமுறை இருக்கா அப்படின்னு நம்மளும் கொஞ்சம் வழக்கறிஞர்கள்ட்ட அதிமுக சீனியர் அட்வொகேட்ஸை கேட்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இது வந்து அந்த பிளவோட இதை ஒப்பிட முடியாது. ஓபிஎஸ் இபிஎஸ் சண்டை என்பது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர், அது ஒரு பெரிய பிளவு, முதல்வர் துறை முதல்வர் கிரேடுங்கிற அளவுக்கு இருந்தவங்க இது வந்து ஒரு மாற்று அணியாக இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பார்வைகள் அதுல முன்வைக்கப்படுது. அப்ப இதுல எந்த வகையில பார்த்தாலும் அதிமுக தொண்டர்களுக்கு பெரிய சிக்கல், சவால் இதுக்குள்ள இருக்கு. 2வது, மிக முக்கியமா பொதுக்குழுவை இவர் கூட்டணும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணும், அதுக்கு கால அவகாசம் இருக்கிறது, அதுவும் வாய்ப்பு இல்ல. இப்ப சி.வி. சண்முகம் தரப்பு பொதுக்குழுவை கூட்டத்துக்கு கையெழுத்து வாங்குறாங்க, அதுக்கு மிரட்டுறாங்கன்னு சொல்றது கட்சியினுடைய பொதுச் செயலாளர்ங்கிற பொருள் அவர் தன்னுடைய பதவியை தக்க வைக்கிறதுக்கு இப்படி செய்யறாரு. இன்னொரு பக்கம் இவங்களும் சொல்றாங்க, நாங்க அதிமுக அலுவலகத்துக்குள்ள கூட போக மாட்டோங்கிறாங்க. நீங்க காலையில பாருங்க சார், காலையில வீட்டுல வைத்து நடைபெற இருந்த கூட்டம், எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீட்டுல வைத்து நடைபெறுவதாக இருந்த கூட்டம், அவர் கட்சி அலுவலகத்துக்குள்ள போய் கூட்டம் நடத்த முடியுது. அப்ப அவர் சட்ட ரீதியாக இன்னொன்று மிக முக்கியமா, நாங்க கூட்டணியை முறித்துண்டோங்கிறார் சி.வி. சண்முகம் அவர்கள். அவர் வந்து விஜயோட நெருங்கணும், பாஜக கொள்கை எதிரி விஜய்க்கு, சோ அவர் கூட்டணி அதிமுக எந்த கூட்டணியும் இல்லைங்கிறார். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லல. அப்ப டெல்லியோட ஆட்சி யாருக்கு இருக்குன்னு பார்க்கணும், அது ஒரு முக்கியமான இடம். 3வது, நீங்க கேட்டதை போல நாங்க வந்து எங்கள் அணிதான் வலுவாக இருக்கு, எங்களுக்கு தான் சட்ட ரீதியான பாதுகாப்பு இருக்குன்னா இதே காரணத்துக்கு தான் சசிகலா அவர்கள் சொன்னாங்க, டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னாரு, ஓபிஎஸ் அவர்கள் சொன்னார். ஆனா நிலைமை என்ன நடந்தது? இது கடைசியில் ஒரு சட்ட சிக்கலுக்குள் சிக்க போறாங்க. அது தாவேக்காவுக்கு மொத்தத்திலே நலம் வைப்பதாக மாறிடுமோ என்கிற ஒரு விஷயமும் அதற்குள் பொதிந்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க.